எதுக்கு பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. ராம்கி பாடி அந்த வார்த்தை தாங்க சோசியல் மீடியால சும்மா ட்ரெண்டிங்ல இருக்கு. நானும் பார்த்துட்டு இல்லையா ராம்கி பாடின்னு இருக்கேன். ஐயா ராம்கிக்கு ஏதோ ஆயிருச்சா, என்ன ஏகப்பட்ட பேர் பாடி ஆயிட்டு இருக்கிறான் இல்லைன்னு தேடி பார்த்தா சோசியல் மீடியா ராம்கி போட்டோதான், அதுவும் பேர்படி நிக்கிற மாதிரி. இல்லையா ராம்கிக்கு தான் உண்மையா தெரிவி பார்த்தா ராம்கி ஒண்ணு ஆகலாங்க, நல்லா தாங்க இருக்காரு. ஆனா ராம்கி பாடி அப்படிங்கிற வார்த்தை தாங்க ட்ரெண்டா இருக்கு. அதாவது பாருங்க, அயோத்தியில ஜனவரி 22 ராமர் கோயில திறக்க போறாங்க. அங்க எல்லா மாநில மக்களும் போயிட்டு வருவாங்களாங்க. அவங்க வசதிக்காக என்ன பண்றாங்க, 28 மொழியில ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டுல தாங்க தமிழ்ல வந்து ராம்கி பாடின்னு போட்டு வச்சிருக்காங்க. அந்த வார்த்தை தாங்க சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா மாறி இருக்குது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ ராமர் கோயில் இருக்கோம்லங்க, அது பக்கத்துல வந்து ஒரு இடமாமா ராம்கி பாடின்னு. அது என்னன்னா ராமர் குளிக்க போறான் சராய் நதியில ஒரு மலைத்தொடரை தாண்டி, அந்த இடம் தான் ராம்கி பாடியா. அதுக்குதான் ராம்கி பாடின்னு போட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்களுக்கும் என்ன அது காட்பாடி வியாசர் பாடிமா ராம்கி பாடி ஊருக்கு போல இருக்கு அப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்புறமா தெரிஞ்சது அவங்க தமிழ் எழுத லட்சம் தான் எழுதி வச்சிருக்காங்க. ராமர் மலைன்னு அழகா எழுதிருக்கலாம், அதை விட்டு தமிழ எழுத போறேன் அப்படின்னு ராம்கி பாடின்னு தமிழை போட்டு கோல பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தமிழ், இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இதெல்லாம் you just get out. Get out. தமிழுக்கு get out. அந்த வகையில பாருங்க, ராமர் கோயிலுங்கிறது வெறும் வார்த்தை தாங்க, இஸ் a word. ராம்கி பாடி இஸ் an emotion அப்படின்னு சோசியல் மீடியால ராம்கி பாடியை பிடிச்சி நெட்டிசன்கள் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதாங்க. இன்னைக்கு என்ன ரெண்டு ரோஸ்ட் கஞ்சி மஞ்சி அடங்கோ. ராம்கி பாடின்னு சங்கிய தமிழ கொலை பண்றணும் புதுசு கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி பல தடவை இதே மாதிரி தமிழை போட்டு கொலையா கொலை பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க, ராமர் கோயிலுக்கு ஒரு அழைப்பிதழ் கொடுத்திருந்தாங்க. அந்த அழைப்பிதழ்ல இன்விடேஷன் போறதுக்கு பதிலா இன்விடேஷன் ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது டீ வரலைங்கிற மாதிரி டீயை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பல கூத்து அடிச்சாங்க. இதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை வச்சாங்க தெரியுமா. அந்த சிலைக்கு என்ன தெரியுமா பேரு, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு பேர் வச்சாங்க இங்கிலீஷ்ல. அதுக்கு தமிழ பேர் வைக்கிறேன்னு அதை அப்படியே தமிழ போட்டிருப்பாங்க, கேப்டாம் போட்டிருப்பாங்க. கூகுள் டிரான்ஸ்லேட்ல போன வந்துச்சு ஸ்டேட் ஆஃப் யூனிட்டின்னு வந்திருக்கு. சரிப்பா ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி தான் ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி நினைச்சிட்டு அப்படியே தமிழ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தமிழ சங்கிக வளர்க்கற லட்சணம் இருக்கு தெரியுமா. நமக்கே அப்பா தமிழ விட்டுருப்பாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வளர்ப்பாங்க தமிழ. எப்படி நான் மோடி திருக்குறள் சொல்லுவாரு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் அங்க போய் தமிழை கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா தமிழ வளர்க்கறேன் அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. இவங்க நம்ம தான் தமிழை காப்பாத்தவங்க நிலைமையில தான் இருக்குது. அந்த வேலை பாத்தீங்கன்னா தமிழுக்கு ஒரு 11 கோடி நிதி ஒதுக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு கோடி கோடியா கொட்டி கொடுப்பாங்க. இதான் சங்கிக லட்சணம் வச்சுங்களேன். வழக்கமாவே தமிழ் வளர்ப்பு அப்படிங்கிறதுதான் இருக்கும். அந்த மாதிரி தமிழை வளர்க்கறேன் அப்படிங்கிற பேர்ல தாங்க ராம்கி பாடியை போட்டு பாடியா பண்ணி நம்மள பூரா கொலை பண்ணி இருக்கிறாங்க. அதாவது தமிழை பாடியாக்கிறதுக்காக ராம்கி பாடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தாங்க நேத்து முழுக்க சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகி இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. ராம்கி பாடி ஒரு பக்கம் ட்ரெண்டிங்ல இருக்கு. அதாவது நேஷனல் லெவல்ல ராம்கி பாடி ட்ரெண்டிங்ல இருக்குன்னா தமிழ்நாடு லெவல்ல இன்னொரு ட்ரெண்டிங்ல இருக்குங்க. நம்ம அண்ணாமலை இருக்காருல்ல, இங்க வந்தால் எண்மண் எண் மக்கள் அப்படின்னு ஒரு யாத்திரை போயிட்டு இருக்காரு. அந்த யாத்திரையில தருமபுரிக்கு போயிட்டு என்ன பண்ற வழக்கமா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாதா கோயிலுக்குள்ள போய் அசிங்கப்பட்டு வந்தாரு. என்ன பண்றாரு, முருகன் கோயிலுக்கு போக போறேங்கிற பேர்ல காவடிலாம் தூக்கி டான்ஸ்ல ஆடி இருக்காருங்க. அந்த வீடியோ பயங்கர வைரலா இருக்கு. அதை பார்த்து நெட்டிசன்கள் பூரா இல்லையா அது இந்த வீடியோ அது இல்ல அப்படின்னு படிச்சு இதையும் முடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா ராம்கி போட ஒரு பக்கம் ட்ரெண்டிங், நம்ம அண்ணாமலை காவடி ஒரு பக்கம் ட்ரெண்டிங், ரெண்டு பக்கம் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க. மூணாவதா நம்ம அண்ணன் மட்டும் தக்காளி தோக்காங்கிற மாதிரி சீமானாவும் ட்ரெண்டிங் ஆயிருக்காருங்க. நம்ம சீமான் அண்ணாவும் சாட்டையும் பேசுற ஒரு ஆடியோ ரிலீஸ் இருக்குது. அந்த ஆடியோல சாட்டையை முடிச்சு நம்ம அண்ணன் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. என்னத்தையாவது பேசி வைக்கிறேன், உனக்கு கட்சி வேணும் அண்ணன் வேணும்னா நான் சொல்றது என்ன கேட்டுதான் பேசணும். விலகிட்டு நீ என்ன வேணாலும் பேசு, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. தம்பி கட்சிக்குள்ள சில கொள்கையெல்லாம் இருக்குப்பா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணா கட்சிக்குள்ள இரு. சும்மா அவரை திட்டுறேன் இவரை திட்டுறேன் கட்சி வெளியே போய் திட்டுப்பா, கட்சிக்குள்ள இருந்து திட்டாத அதெல்லாம் அப்படின்னு அண்ணன் கொந்தளிச்சிருக்காருங்க நம்ம சாட்டை கிட்ட. தம்பிங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட அடுத்த தலைவர் யாருன்னு பேச ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நம்ம அண்ணன் கிட்ட கேள்வி கேட்டா ஏங்க கட்சிக்கு ஒன்னும் செங்கலே வைக்கல, வீடு கட்டுறதுக்கு வீடு முதல்ல கட்டி முடிக்கிட்டோம், அதுக்குள்ள தலைவர் இளைவர்னு பேசிருக்கலாம்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதையும் நம்ம சாட்டை தான் சொல்றாருங்கிற மாதிரி நம்ம சந்தேகம் வச்சுக்கலாம். சீமானுக்கு அப்புறம் அடுத்த தலைவரே நான் தான். இப்படி சிந்திச்சுக்கிட்டு இருந்தா எப்படி வேலை செய்யறது. லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா உன் அரசியல யார்ட்ட பண்ற. அந்த வகையில நம்ம அண்ணனுக்கும் சாட்டை நடந்த சண்டை, நாம் தமிழர் கட்சியில அடுத்த தலைவர் யாரு அப்படிங்கிற போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல ராம்கி பாடி, தமிழ்நாட்டுல அண்ணாமலை காவடி, அதுக்கீழ வந்தா நாம் தமிழர் கட்சி தலைவர் யாருன்னு அந்த வீடியோ காமெடி, இப்படி பல காமெடியால தாங்க நேத்து முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் செம ஜாலியா இருந்தாங்க. வெள்ளி எட்டலன்னா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே. என்ன பிள்ளை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.